கண்ட்ரியில் ஃபேக் டாக்டர்ஸோட ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இமேஜினேஷனை விட ஒரு 100 டைம்ஸ் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பர் 2 out of 3 டாக்டர்ஸ் வந்து ரூரலில் மெடிக்கல் டிகிரியே இல்லாமல் இருக்காங்க. தெலுங்கானாவில் மட்டும் 70,000 அன்குவாலிஃபைட் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்க. எல்லாமே அன்சைன்டிஃபிக் ட்ரீட்மெண்ட். WHO 2016 ரிப்போர்ட் சொல்லுது 57% ஆலோபதிக் டாக்டர்ஸ்க்கு குவாலிஃபிகேஷனே இல்லை. அதில் 31% வந்து வெறும் 10th மட்டும் தான் பாஸ் ஆயிருக்காங்களாம். அர்பன் ஏரியாஸ்லையும் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் குவாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 75% ஆஃப் டாக்டர்ஸ் வந்து குவாக்ஸாக தான் இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் ஒரு எஸ்டிமேட் படி 10 lakh ஃபேக் டாக்டர்ஸ் இருக்காங்க. When we say there is almost 14 lakh doctors of modern medicine here, almost equal amount. I mean 10 lakhs quacks are there. So basically நம்ம சுத்தி நிறைய ஃபேக் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதுல யார் ஜென்யூன் நம்ம யாருக்குமே தெரியல. சார் வெறும் 100 ரூபாய் இண்டிகேட்டர் போய் இவ்வளோ சீன் போடுறாரு. வெறும் 100 ரூபாய். அந்த 100 ரூபாயை இவர் ஜார் ஆப்ல போட்டு 24 கேரட் கோல்ட்ல சேவ் பண்ணலாம். அப்படியே 100 சேவ் பண்ணி இன்னைக்கு பைக்ல வந்தவர் நாளைக்கு கார்ல சுத்தலாம். ஜாரை யூஸ் பண்ணுங்க, சேவிங்ஸை க்ரோ பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபேக் டாக்டர்ஸ். என்னென்ன ஃபேக் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி அன்குவாலிஃபைட் இண்டிவிஜுவல்ஸ், எல்லாம் ஃபேக் சர்டிஃபிகேட்டா இருக்கும். இவங்க ஒரு வகை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் பிராக்டிஷனர்ஸ் வந்து திடீர்னு ஆலோபதி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. About 40% prescriptions by Ayush doctors comprised allopathic drugs such as antibiotics and painkillers. அதாவது எல்லாத்தையும் நான் கரைச்சு குடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல சில டாக்டர்ஸ் இருப்பாங்க. தேர்ட் வந்து ஃபேக் டிப்ளமோ ஹோல்டர்ஸ், இன்டிகிரேட்டட் மெடிசின், இண்டோ ஆலோபதி, எலக்ட்ரோ ஹோமியோபதி, இதெல்லாம் வந்து ரிகக்னைஸ்டே இல்லை. ஆனா இவங்களே அது ஒரு டிகிரியா படிச்சுட்டு இருக்காங்க. आपके पास डिग्री अभी क्या चीज की है? मेरे पास में आरएमपी है, बीएमएस किया है. अच्छा, आरएमपी तो कोई डिग्री नहीं होती है सर. अरे कैसी बात कर रहे हैं? அண்ட் ஃபோர்த் கம்பவுண்டர்ஸ், நர்சஸ், கிளினிக் அசிஸ்டன்ட்ஸ், வார்ட் பாய்ஸ், இவங்கெல்லாம் வந்து அப்படியே இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சு அப்படியே ஒரு பாயிண்ட்ல டாக்டராகவே மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ இப்போ அடுத்து எப்படி இந்தியாவில் இவ்வளோ ஃபேக் டாக்டர்ஸ் இருக்காங்க, எப்படி இவ்வளோ பேர் மாட்டாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கான ரீசன்ஸை நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் ரியல் டாக்டர்ஸ். இந்தியாவில் இந்த டாக்டர் டு பாப்புலேஷன் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:1457. அதாவது 1457 பேஷண்ட்ஸ்க்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. ஆனால் பேசிக்காக WHO படி இந்த ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்னா ஒரு டாக்டருக்கு 1000 பேஷண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே ஆவரேஜ் வந்து கூட இருக்கு. ரேஷியோ கூட இருக்கிறதுனால நம்ம உட்காந்து இந்த கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லாமல் டாக்டர் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் இருக்கோம். ரீசன் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தூரமாக இருக்குது, இல்லை ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இல்லை ஸ்டாஃப்ஸே இருக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சும்மா வயிறு வலின்னு போனாலே கிட்னி எடுத்துடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்கேம் நடக்குது. ஸோ அதனால நம்ம ஊரில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் ஒன் மெடிக்கல் பில் அவே ஃப்ரம் கெட்டிங் இன்டு பாவர்ட்டி. அதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் வந்துட்டா போதும், ஒரு கொஞ்சம் ஸ்டேபிளா போற குடும்பம் கூட டக்குன்னு வந்து புவர் ஃபேமிலி ஆயிடும். ஸோ இந்த நிலைமையில வந்து நம்ம அப்படியே ஹேங்கிங் ஆன் த த்ரெட்ல இருக்கிறதுனால இது ஒரு ரீசனா இருக்கு ஏன் இவ்வளோ ஃபேக் டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அண்ட் ஃபெமிலாரிட்டி. அதாவது நம்பிக்கை. நம்ம டாக்டர்ப்பா, இந்த திருநூல டாக்டர்ப்பா, எவ்வளோ வருஷமா பார்க்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த குவாக்ஸ்லாம் என்ன பண்றாங்க, இதுல தான் வந்து ஃபுல்லா பில்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா வந்துட்டு ஒரு நம்பிக்கை. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த படத்துல கூட எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, அவர் வர வரைக்கும் நாங்க எங்கேயுமே எங்களை போக மாட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஸோ இவங்க அந்த நம்பிக்கையோட தான் வந்துட்டு பயங்கரமா ரீச் ஆன் பண்றாங்க. ஸோ ஒரு நம்பிக்கையை வளர்த்து கால் பண்ணா உடனே வந்துருவாங்க. ஏதோ 2 ஸ்டெத்தஸ்கோப், ஒரு 4 மாத்திரை அப்படியே இந்த படத்துல காட்டுற மாதிரி சூட்கேஸ்ல தூக்கிட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த நம்பிக்கையும் வந்து ரீசனா இருக்கு ஏன் வந்து மக்கள் இந்த மாதிரி குவாக் டாக்டர்ஸை வந்து நம்புறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டாக்டர்ஸ் எல்லாம் நான் சொன்னவங்க வந்து கடன் வரல, நீங்க காசு கூட அப்படி கொடுத்துக்கோங்க, நான் ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மக்கள்லாம் இவங்களை ஒரு ஃபேமிலி டாக்டர் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா வீக் லாஸுங்க. சொல்லவா வேணும். ஃபேக் டாக்டர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாலும் ஈஸியாக பெயில் வாங்கிட்டு வந்து மறுபடியும் கிளினிக்கை வந்து இந்த தெருல இல்லாமல் 2 தெரு தள்ளி போய் ஓப்பன் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. Even if somebody who is without any degree practicing, if he is caught, and he can pay a very nominal fine of 500 to 2000 rupees and get away from that. And ரீசன் 5 வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஹையரிங். ஸோ ஒரு ப்ராப்பர் டாக்டர் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணாமல் எப்பா டாக்டர் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க. அண்ட் கடைசி ரீசன் வந்து பேஷண்ட் மைண்ட் செட். அவங்களுக்கு வந்து டாக்டர் படிச்சிருக்காரா படிக்கலையா, எங்க படிச்சாரு, அதெல்லாம் வந்துட்டு கவனிக்கிற, அதாவது அவங்க உயிரையே வந்து பணயமா வச்சு போறாங்க. பட் அந்த ஒரு பேசிக் ரிசர்ச் கூட பண்ணாம கார்டியாலஜிஸ்டா, ஓகே ஏதோ எம்பிபிஎஸ்ஸா, ஏதோ பேர் இருக்கா, டாக்டரா, ஒயிட் கோட் போட்டிருக்காரா, ஸ்டெத்தஸ்கோப் இருக்கா, அந்த இருமி காட்டுங்க, திரும்பி உட்காருங்க அப்படின்லாம் சொன்னா டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த மாதிரி ஸ்கேம்ல போய் விழுந்துடுறாங்க. ஸோ இப்பதான் ரொம்ப முக்கியமான செக்ஷன் ஆஃப் தி வீடியோ. ஸோ ஹவு டு ஸ்பாட் அ ஃபேக் டாக்டர், இதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஸ்க் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். every
எவ்ரி ரியல் டாக்டர் மஸ்ட் ஹேவ் இந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். அதை அவங்க வந்து காட்ட சொல்லுங்கள், இல்லை அட்லீஸ்ட் அதை பற்றி விசாரிங்க. அடுத்து டிகிரி டிஸ்பிளே, அவங்களோட கிளினிக்ஸில் அவங்க எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் படிச்சிருக்கிற சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பாருங்கள். மூணாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார்மேட். ஒரு ரியல் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குன்னா அவர் பேர், அவரோட குவாலிஃபிகேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த கிளினிக்கோட அட்ரஸ், பேஷண்ட் டீடைல்ஸ், இது எல்லாமே வந்து இருக்கணும். அண்ட் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவர் ஒரு ஆக்சுவல் டாக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் லெட்டரில் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணுங்க. நம்ம இந்த படத்துலலாம் பார்த்து டாக்டர்ஸ்னால் கிறுக்குவாங்க அப்படின்னு இருக்கும், ஆனால் அது ஆக்சுவலாக உண்மை கிடையாது. நிறைய இந்த ஃபேக் டாக்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷனில் கண்டதை எழுதி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் நம்ம ஏதோ கிறுக்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன கவனிக்கணும்னா 10 நாளில் டயபெட்டிஸை வந்து சரி பண்ணிடலாம், 3 மாதத்தில் கேன்சர் அவுட் ஆஃப் யர் பாடி, 2 நாளில் அவங்க முட்டியை வந்து நான் சரி பண்ணி தரேன் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா ஓடிடுங்க, ரன். அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி அவங்க பேருக்கு பின்னாடி என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறத ஒரு இது ரிசர்ச் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி ஆட் டைட்டில்ஸ்லாம் வந்து இருக்கும். சில பேர்லாம் வந்து எதோ முன்னாடி வச்சிருப்பாங்க, டிஎம்எஸ், எஃப்எஸ்எஸ், XYZ அப்படின்லாம் இருக்கும். ஸோ அந்த அன்ரிகக்னைஸ் டைட்டில்ஸ்லாம் நம்பாதீங்க. அண்ட் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஈஸி வேஸ் டு ஸ்பாட் அ ஃபேக் டாக்டர். அண்ட் கடைசியாக ஸோ இதெல்லாம் பார்த்ததும் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியராக தெரியும், ஃபேக் டாக்டர்ஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ஒரு நேஷனல் கிரைசிஸ். அவங்க வந்து ஹெல்த் அப்படிங்கிறது நம்மளோட பேசிக் லைஃப்பை வச்சு அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க நம்ம பாடியில் இன்ஜெக்ஷன் போட்டால், இல்லை ஒரு ராங் மெடிசின் கொடுத்தா, இல்லை ஒரு தப்பான மெடிசின் ப்ரிஸ்கிரைப் பண்ணாலும் அது லைஃப் டைம் டேமேஜ் வந்துட்டு ஏற்படுத்தும். அண்ட் இன்ஸ்டன்ட் டெத் கூட வந்து நிறையா நடக்கும். ஸோ நம்மளால் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம அவேர்னஸை நம்ம கொஞ்சம் ஏற்றிக்க முடியும். ஸோ அதனால உங்கள் டாக்டரை சூஸ் பண்ணும்போது அவர் அழகாக இருக்காரா, சூப்பராக இருக்காரா, இல்லை அவருக்கு ஃபெமிலராக இருக்காராங்கிறதெல்லாம் பார்க்காம ஒரு கிராஸ் செக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள், கொஸ்டின் பண்ணுங்கள். பிகாஸ் யோர் லைஃப் இஸ் ஒர்த் த ரிஸ்க். ஸோ அதெல்லாம் டெஃபினட்டாக பண்ணுங்கள். நம்ம ஹெல்த் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் வேணும், ஆனால் நம்ம ஃபினான்ஷியல் ஹெல்த் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் பில்லோட ஷாக்கில் 2 தடவை லைஃப் டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிறது ஜார். ஸோ ஜார் வந்து ஒரு டிஜிட்டல் கோல் சேவிங் ஆப். இங்கே 10 ரூபாயிலேருந்து நீங்கள் உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்துட்டு மந்த்லி நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டாக சேவ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறப்ப இதை கேஷாவோ இல்லை கோல்டாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்குது, there's no hidden charge, ஃபேக் டாக்டர்ஸ் மாதிரி எந்த பிரச்சனைகளும் கிடையாது. ஸோ உங்க மெடிக்கல் எமர்ஜென்சிஸை ஹேண்டில் பண்ண ஜார் சேவிங்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இன்னைக்கே உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ உங்க ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுங்க. I'll see you in the next video. Take care, stay safe and save wisely with ஜார்.